வேலூர் புரட்சி. வரலாற்றில் சில போராட்டங்கள் ஒரே நாளில் முளைப்பதில்லை. வருடக்கணக்காகச் சேரும் அதிருப்தியின் மொத்த வெடிப்பாகவே அவை பிறக்கின்றன. 1806 வேலூர் புரட்சியும் அப்படிப்பட்டதே. அரியணையை இழந்த அரசர்களின் சந்ததியினர் ஆங்கிலேய அடிமைத்தனத்தை தகர்க்கத் தொடர்ந்து முயன்றனர். மருது சகோதரர்களின் கிளர்ச்சி ஒடுக்கப்பட்ட பின் அவர்கள் வேலூரை மையமாகக் கொண்டு செயல்பட்டனர். இதற்கிடையே 4ஆம் மைசூர் போருக்குப் பின் திப்பு சுல்தானின் குடும்பம் வேலூர் கோட்டையில் சிறை வைக்கப்பட்டிருந்தது. ஐதர் அலி, திப்பு ஆகியோரின் 3000 பணியாளர்களின் சொத்துக்களும் பறிமுதல் செய்யப்பட்டு வேலூருக்கு அருகில் இடம் பெயர்ந்தனர். பதவியையும் சொத்துக்களையும் உறவினர்களையும் இழந்தவர்கள் வறுமையில் சிக்கியிருந்தனர். இப்படி 16ஆம் நூற்றாண்டில் விஜயநகர பொம்மி நாயக்கரால் கட்டப்பட்ட வேலூர் கோட்டை தென்னிந்திய புரட்சியாளர்களின் சந்திப்பு மையமாக மாறியது. திப்பு மகன்களின் பிரதிநிதிகளும் இந்த கலந்தாலோசனைகளில் பங்கேற்றனர். நெருப்புக்கு விறகும் தயாராக இருந்தது. கம்பெனி இராணுவத்தில் இந்திய சிப்பாய்களுக்கு குறைந்த ஊதியம் மற்றும் குறைந்த பதவி உயர்வு அளிக்கப்பட்டிருந்தது. தங்கள் சமூக சமய நம்பிக்கைகளுக்கு ஆங்கிலேயர் மதிப்பளிக்காதது கோபத்தை வளர்த்தது. 1805 ஏற்பட்ட பஞ்சம் பல சிப்பாய் குடும்பங்களை பொருளாதார நெருக்கடிக்குள் தள்ளியது. ஆனால் கம்பெனி நிவாரணம் தராமல் புதிய சுமைகளையே ஏற்றியது. இந்நேரத்தில் 1803 சென்னை கவர்னரான வில்லியம் காவெண்டிஷ் பெண்டிங் காலத்தில் தலைமை தளபதியாக இருந்த சர் ஜான் கெரடாக் புதிய இராணுவ விதிமுறையை வெளியிட்டார். அவை சீருடையில் சாதி அடையாளங்களோ காதணிகளோ அணியக்கூடாது மற்றும் தாடியை சவரம் செய்ய வேண்டும். அனைவரும் மீசையை ஒரே பாணியில் வைக்க வேண்டும். அதற்கும் மேலாக விலங்கின் தோலால் செய்யப்பட்ட இலச்சினை கொண்ட புதிய அக்னியுதலை பாகையை அணிய வேண்டும் என்று வலியுறுத்தினர். அது எரிகிற தீயில் எண்ணெய் ஊற்றியது போலானது. அதை அணிய சிப்பாய்களுக்கு உடன்பாடில்லை என்பதை சிப்பாய்கள் கம்பெனியம் எச்சரித்தும் கம்பெனி காதில் போட்டுக் கொள்ளவில்லை. 1806 ஜூலை 10 அன்று அதிகாலையில் அந்த தீ வெடித்தது. முதல் மற்றும் 23ஆம் படை பிரிவுகளின் சிப்பாய்கள் துப்பாக்கி முழக்கத்துடன் புரட்சியில் இறங்கினர். வேலூர் கோட்டை காவற்படையின் கர்னல் பெயின்கோட் என்பவர் முதலில் பலியானார். அடுத்து கர்னல் மீகாரஸ் பலியானார். சூழலை விசாரிக்க வந்த மேஜர் ஆர்ம்ஸ்ட்ராங் என்பவர் தோட்டாக்களால் துளைக்கப்பட்டு மடிந்தார். ஒரு மணி நேரத்துக்குள் லெப்டினன்ட் எல்லி மற்றும் லெப்டினன்ட் பாப்ஹாம் உட்பட 12க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் கொல்லப்பட்டனர். வெற்றின் உச்சத்தில் புரட்சியாளர்கள் மற்றும் திப்புவின் மூத்த மகன் ஃபதேஹைதரை புதிய மன்னராக பிரகடனம் செய்து மைசூர் சுல்தானின் புலிக்கொடியை கோட்டையில் உயர்த்தினர். ஆனால் அந்த வெற்றி நீடிக்கவில்லை. கோட்டைக்கு வெளியே இருந்த மேஜர் கூட்ஸ் ஆற்காட்டு குதிரை படை தளபதி கர்னல் ஜில்லஸ்பிக்கு தகவல் அனுப்பினார். காலை 9 மணிக்கு கேப்டன் யங்கின் குதிரை படையுடன் வந்த ஜில்லஸ்பி கொந்தளித்து போர் விதிமுறை எதையும் பொருட்படுத்தாமல் புரட்சியை வன்மையாக ஒடுக்கினார். கோட்டையில் மட்டும் 800 வீரர்கள் பிணமாக கிடந்தனர். திருச்சியிலும் வேலூரிலும் 600 பேர் சிறையிலடைக்கப்பட்டனர். ஜே பிளாக்கிஸ்டன் என்பவர் 800க்கும் மேற்பட்ட உடல்கள் வெளியே எடுக்கப்பட்டதாக கூறுகிறார். டபிள்யூ ஜே வில்சனின் மதிப்பீட்டுப்படி 378 பேர் சிறை, 516 பேர் மீது குற்றம். 1806 செப்டம்பர் 23 அன்று தண்டனைகள் நிறைவேற்றப்பட்டன. 6 பேர் பீரங்கியில் கட்டி சுடப்பட்டனர். 5 பேர் துப்பாக்கியால் சுடப்பட்டனர். 8 பேர் தூக்கிலிடப்பட்டனர். திப்புவின் மகன்கள் கல்கத்தாவுக்கு அனுப்பப்பட்டனர். இங்கே வரலாற்றின் முரண் தெரிகிறது. புரட்சியை அடக்கிய கர்னல் ஜில்லஸ்பிக்கு 7000 பகோடாக்கள் வெகுமதி அளித்தனர். ஆனால் புரட்சிக்கு காரணமான தலைமை தளபதி கிராக், உதவி தளபதி அக்னியூ, ஆளுநர் பெண்டிங் மூவரும் பணி நீக்கம் செய்யப்பட்டு இங்கிலாந்துக்கு திருப்பி அழைக்கப்பட்டனர். புதிய இராணுவ விதிமுறைகளும் திரும்பப் பெறப்பட்டன. ஆனால் இந்த புரட்சி ஏன் தோற்றது? வீரம் மட்டும் போதாது, சரியான தலைமையும் ஒழுங்கான திட்டமும் ஒற்றுமையும் வேண்டும். இங்கே இந்திய வீரர்களை வழிநடத்த சரியான தலைமை இல்லை. கலகம் சரியாக வடிவமைக்கப்படவில்லை. ஆங்கிலேயரின் பிரித்தாளும் கொள்கை ஒற்றுமையில் பிளவை ஏற்படுத்தியது. எல்லாவற்றுக்கும் மேலாக வெளியிலிருந்து உடனடியாக எந்த உதவியும் வரவில்லை. இருப்பினும் சமீபகால ஆய்வுகள் ஒரு உண்மையை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துள்ளன. திரைக்குப் பின்னால் ஏற்பாடுகள் மிகச் சிறப்பாகவே செய்யப்பட்டிருந்தன. 23ஆம் படைப்பிரிவின் 2ஆம் பட்டாளத்தின் சுபேதார்கள் ஷேக் ஆடம், ஷேக் ஹமீத், ஜமேதார் ஷேக் ஹுசைன் மற்றும் முதல் படைப்பிரிவின் முதல் பட்டாளத்தின் 2 சுபேதார்களும் ஜமேதார் ஷேக் காசிமும் தான் அந்த ஏற்பாடுகளின் உண்மையான சிற்பிகள். விடி சவார்கர் இந்த புரட்சியை
1857 முதல் இந்திய சுதந்திரப் போரின் முன்னோடி என்று போற்றுகிறார். ஏனெனில் அதன் எதிரொலி வேலூர் கோட்டையோடு நிற்கவில்லை. பெல்லாரி, வாலாஜாபாத், ஹைதராபாத், பெங்களூரு, நந்திதுர்க்கம், சங்கரிதுர்க்கம் என பல திசைகளிலும் கேட்டது. ஒரு தீப்பொறி தனியாக அணைந்தாலும் அது பல திசைகளில் ஒளியை பரப்பி அரை நூற்றாண்டு கழித்து வரவிருந்த பெரும் எழுச்சிக்கு வழிகாட்டியது.